சொல்லியிருந்தீங்க. ஆனா சன் டிவில நீங்க வொர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எதுவும் உங்களுக்கு அகெயின்ஸ்டா இல்லையா? கேட்டாங்களா ஏதாச்சும்? "நீ என்னப்பா இங்க வொர்க் பண்ற? நீ டிவிக்கு சப்போர்ட்டரா இருக்கேன்னு" சொல்லி எதுவும் உங்களுக்கு வந்துச்சா கால்ஸ் இல்லம்மா, ஏதாச்சும்? சேம் கொஸ்டின் நான் இன்னும் ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தேன். ஆ. அது வரும் தானேம்மா. இப்போ நான் ஓகே. வந்து இப்போ உங்க வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கோம். 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா, ஏன் செய்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி வர மாதிரி தான் வரும் ம். ஆக்சுவலா. தட் இஸ் ப்ரொஃபஷன். திஸ் இஸ் மை ஐடியாலஜி. என்னோட கட்சி, என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட லீடர், என்னோட எனக்கு எந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, நான் யாரோட ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணும், எந்த அரசியல் தலைவரை வந்து நான் ஃபாலோ பண்ணணும், யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட இண்டிவிஜுவாலிட்டி. இது என்னோட ஒர்க், இது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இது ரெண்டையுமே வந்து அது எப்போ ரெண்டும் ஒரு பாதையில கிராஸ் ஆகும்போது நான் ஏதாவது ஒரு பாதையை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். நான் வந்து என்னோட ஐடியாலஜி வந்து தலைவரை ஃபாலோ பண்ணணும், விஜயோட ஃபாலோ பண்ணணும், பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணணும், மக்களுக்கு நல்லது என்ன அப்படிங்கிற ஒரு ரூட் எடுக்கும்போது இதை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப்ல வந்து எல்லாமே நம்ம கிடைக்கணும், எல்லாமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலி வந்து ஒரு கமெண்ட்ல நான் உடனே பார்த்தேன். நீங்க சன் டிவில தானே வொர்க் பண்ண, அங்கே துரோகம் பண்றியா அப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல, இது எப்படிமா துரோகம் ஆக முடியும்? ஓகே. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து நிறைய வீடியோஸ்லயும் சரி, நிறைய இடத்துலயும் சரி, நான் வந்து டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். ஓகே. டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களோட ஐடியாலஜிஸை விமர்சனம் பண்ணுவேன். நான் வந்து லீடர்ஸ், அதாவது கட்சியில இருந்தவங்க, எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்க பண்ண தப்பு எது அப்படிங்கிறத லைக் அவங்கள பத்தி ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ணியோ இல்ல ஒரு தவறான முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணியோ என்னைக்குமே எங்கேயுமே நான் பேசினது இல்லை. ஏன்னா நான் ஐ ஹாவ் டு அக்செப்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து சன் டிவி அவங்களோட உப்பை சாப்பிட்ருக்கேன், அவங்களோட சாப்பாடு தான் என் குடும்பமே சாப்பிட்ருக்கு. நான் இன்னைக்கு வாட் எவர் ஐ எம், தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தெம். அதனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் அவங்கள வந்து இப்போ நான் அவங்க தயவு எனக்கு தேவையில்லைன்றதுக்காக நான் அவங்கள தப்பா பேச முடியாது, பேசக்கூடாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.